ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக. யா மாயா மதுகைடப பிரமதினி யா மாகிஷோன்மூலினி யா தூம்ரேக்ஷண சண்ட முண்ட மதினி யா ரக்த பீஜாசினி யா சாசும்ப நிசும்ப தத்பதலினி யா சித்த லக்ஷ்மி பர சாச்சண்டி நவகோடி மூர்த்த சகித மாம் பாது விஸ்வேஸ்வரி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சகனாவது சகனோ புனத்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்ய யுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாபிபூத்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினேபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். பிந்து திரிகோண வசிகோண தசார யுக்ம மன்வஸ்ர நாகதல சம்யுத ஷோடசாரம் விருத்தத்ரயம் ச தரணீசதரத்ரயம் ச ஸ்ரீசக்கரமேதத் உதிதம் பரதேவதயாக. பூமௌ ஸ்கலிதபாதானாம் பூமிரேவாவலம்பனம் த்வயி ஜாத அபராதானாம் தமேவ சரணம் சிவே. ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. குருப்யோ நமக. ஹரி ஓம். சவித்ரேபிர்வாசாம் சசிமணிஷிலாபங்கருஷிபிः வசிந்யாத்யாபிஸ்த்வாம் சகஜனனி சச்சிந்தயதி யः சகர்த்தா காவ்யானாம் பவதி மகதாம் பங்கிருஷிபிः அசோபிர்வாக்தேவி வதன கமலா மோதமதுரைः. நம்ம இதோட நான் கொஞ்சம் 17 கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு 18 பார்த்துடலாம். இந்த 15, 16, 17 இந்த 3 தோத்திரங்களிலே நாம் சாரஸ்வத்திய பிரயோகம் பார்த்தோம். சத்துகுணமா சாதுக்கள் நமஸ்காரம் பண்றதுக்கும், சுத்தரஜஸ்னா என்ன? சத்துவகுணம் இருக்கணும், ஆனா செய்யணுங்கிற ஒரு துடிப்பு இருக்கணும் இல்லையா? நல்லா எல்லாம் படிச்சுட்டே இல்லைங்க, நல்லா படிச்சிருக்கேள், இதை பாடணும், இந்த சௌந்தர்யம் பாடணும், பிரீத்திகா பாடினு பாடுறான்னா என்ன, பாடணும் ஆசை வருது. அந்த ஆசை என்ன? ரஜஸ். ஆனால் அந்த ரஜஸ் எதுக்கு வருது? நல்லதை பாடணும். அப்போ அது சுத்த ரஜஸ். நமக்கு சுத்த ரஜஸ் வேணும், அப்போ தான் நம்ம உலகத்தில் வாழ முடியும். இந்த சுத்த ரஜஸ்க்காக ஒரு சிகப்பு வர்ணம் அருண வர்ணத்தோட பார்த்தோம். அப்புறம் வாக்தேவதையை பார்த்தோம். இப்போ இந்த ஆற்றல் உலக விஷயங்கள்ல ஆற்றல் பண்ணணும்னா ஞானசக்தி 15, 14, 17 நமக்கு பிரார்த்தனை பண்ணோம். இப்போ நமக்கு கிரியாசக்தி வேணும். கிரியாசக்திங்கிறது ஆற்றல். ஆற்றல்ங்கிறது நம்மளுடைய சக்தியெல்லாம் பிரயோகப்படுத்தி ஒன்றை உருவாக்குதல், மாற்றம் ஏற்படுத்துதல், நல்லது விளைத்தல், சம்பாதித்தல், செலவழித்தல், தவம் தானம் செய்தல், எல்லா காரியம் கர்மா பண்றது எல்லாமே ரஜஸ், சுத்த ரஜஸ். அதை எப்படி பண்றது? அப்படி பண்ணும்போது தலையில்லாம எப்படி பண்றது? அதுக்கு நமக்கு என்ன வேணும்? அந்த கிரியாசக்தி வேணும். கிரியாசக்திங்கிறது செய்யக்கூடிய ஆற்றல். அப்படின்னா செய்யக்கூடிய திறன், அதுக்கான வஸ்துக்கள். ஞானம் ஏற்கனவே வந்தாச்சு, ஞானசக்தி வந்தாச்சு, எப்படி பண்ணணும் வந்தாச்சு. ஆனால் பண்றதுக்கான ஒரு யோக்கியதை வந்தா போராது, அதுக்கான பாத்தியதை வேணும், அதுக்கான செல்வம் வேணும். அப்போ அருண மகாலட்சுமி வேணும் நமக்கு. ஸோ மகாலட்சுமி இங்க அருணலட்சுமியா வரப்போற. அதுக்கு 2 பாட்டு 18, 19 ரெண்டும் இதை பார்க்கலாம், பிரீஃபா பார்க்கலாம்.
தனுஷாயாபிஸ்தே தருணதரணி ஸ்ரீஹர்ஷரணிபிः திவம் சர்வாம் ஊர்வீம் அருணிமணிமக்னாம் ஸ்மரதி யः பவன் யஸ்யத்ரஸ்யத் மனஹரிணசாலீன நயனः சகோர்வஷ்யாவஷ்ய கதி கதி ந கீர்வாண கணிகாः தனுஷ்சாயாபிஸ்தே தனுஷ்சாயாபிः தே இதுவும் சாயாபிஸ்தே தனுஷ்சாயாபிஸ்தே தருணதரணி ஸ்ரீசரணிபிः திவம் சர்வாம் ஊர்வீம் அருணிமணிமக்னாம் ஸ்மரதி யः பவந்த்யஸ்ய த்ரஸ்யத் வனஹரிணசாலீன நயனாः சகோர்வஷ்யாவஷ்ய கதி கதி ந கீர்வாண கணிகாः. தமிழ்ல சொல்றேன், உங்களுக்கு அதே எளிதா புரியும். உச்சமுற வருங்கதிரின் ஒளியுனது தளிர்கொடி ஊடுமதில் வான் நிலமெல்லாம் மிச்சமர எழுபதனும் மெய்யறிய மனமெழுகு மெலிந்துருகு வானின் வசமே அச்சுமிகு வனமானின் மச்சவிழி விளையாடும் அழகியூர் வசி எனவுமாய் இச்சை மிக எத்தனை எத்தனை நெல் மாதர்கள் எல்லாம் தருளுவாரே எல்லாம் தந்தருளுவாரே. அதாவது வாக்பவ கூடம்ங்கிற அன்னையை உச்சி தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் நம்ம பார்க்கணும். அது 15, 16, 17 பார்த்தோம். அதெல்லாம் ஞான சக்தியா மகாசரஸ்வதி வரான்னு பார்த்தோம். இப்போ மத்திய கூட்டம்ங்கிறது, அதாவது கழுத்திலேருந்து இடுப்பு வரை கொள்ளக்கூடிய அம்பாளை பாகியமா பார்க்கும்போது அப்படி ஸ்ரீசக்தி உபாசனை பண்ணும்போது அதுக்கான ஆவரணங்களை பூஜை பண்றது, மனசுக்குள்ள பண்ணும்போது அதே மாதிரி நம்ம பாவனை பண்ணிக்க வேண்டியது. இங்க சுத்த ரஜோகுண விலாசம், சுத்த குணம் இருக்கணும், ரஜோகுணம் இருக்கு. இந்த பாடல் என்ன வருதுன்னா வசீகரணம்ன்ற சக்தி வருது. வசீகரணம்னு என்ன அர்த்தம்? வசம்னா என்ன அர்த்தம்? வசம்னா வசப்படுத்து, அதாவது ஆளுமை, டேக்கிங் ஓவர், டேக்கிங் கண்ட்ரோல் ஓவர். நீ என்னோட வசம்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை ஆட்டிவிக்கக்கூடியவன். அப்ப இந்த ஆட்டிவிக்கக்கூடிய சக்தி வரப்போகுது. எதுக்கு இந்த சக்தி வேணும் நம்மளுக்கு? இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம ஞானம் வந்துடுத்து, தர்ம காரியம் பண்ணுங்கிற ஒரு சிந்தனை வந்துடுத்து, ரஜோகுணம் அதுக்காக எழுந்தாச்சு. இப்போ நான் செயல்பாடு செய்யணும். செயல்பாடு செய்யும்போது நான் செய்யக்கூடிய செயல்களுக்கான முழுமையான ஆளுமை எனக்கு வேணும் இல்லையா? லீடர்ஷிப் வேணுமே, சூப்பர்வைசரி பவர் எனக்கு வேணுமே, இம்பெடிமெண்ட்ஸ் தள்ளணுமே, வைராக்கியம் வேணுமே, சென்ஸ் கண்ட்ரோல் வேணுமே. அதுதான், அதுக்காக தான் இது. அதாவது தூலமாகவும் ஸ்ரீசக்கரமாகவும் யந்திரமாகவும் பார்த்த அம்பாளை இப்ப மந்திர வடிவம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த 18ஆம் பாடல் என்ன சொல்றாருன்னா, தேவி மந்திர ரூபமா இருந்தவ இப்போ நம்மளுடைய உபாசனைக்காக ஸ்தூலமா காட்ட போறார். இது மாறி மாறி வரும். மந்திரமா காட்டுவார், யந்திரமா காட்டுவார், திடீர்னு ஸ்தூலமா காட்டுவார். இதெல்லாம் பாவனைக்காக ஒரு ஒரு ஹேது. இதுவும் கூட ஒரு லலிதா சகஸ்ரநாம பாஷ்யம் தான். இந்த பாடும் நிஜாருண பிரபா கூட மஞ்சத் பிரம்மாண்ட மண்டல, அந்த பார்த்தமே, அந்த பிரபா கூட அந்த அந்த அதுதான் இது. இதுல தியானம் தான் முக்கியம். அதாவது எப்படி ஒருத்தன் தியானம் பண்றான், அதனால அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறதா இந்த பாட்டோட முடிக்கும். யக சர்வாம், யமன் எல்லாம், சர்வாம் திவம், அதாவது திவம் ஊர்வீம், திவம்னா திஷா வானம், ஊர்வினா பூமி. யமன் சர்வாம் திவம் ஊர்வீம், அது எல்லா உலகத்தையும் வானத்தையும் தே ஸ்ரீ சரணிபிகி, அதாவது இங்க சரணிபிகினா அலைகள்,
அழகான சிங்கார உன்னுடைய சௌந்தரிய லகரியால தனுச்சா பாபி, அதாவது தனுச்சாயபி, தனுச்சாயபி, அதாவது உன்னுடைய கதிர் இருக்கே, உன்னுடைய சூரிய கதிர் மாதிரி அருட்கதிர் இருக்கே, அந்த கதிர் ஒளியால நம்ம என்ன பார்த்தோம்? சந்திரனை பார்த்தோம், அருணனை பார்த்தோம். அப்போ இப்போ நம்ம வந்து சூரியன் மேலே வந்துவிட்டார். அது உதித்த சூரியன் இப்போ கிழக்கில் மேலே வந்தாச்சு. அந்த சூரியனோட ஒளியால் என்ன ஆகுதுன்னா எல்லா உலகங்களும் என்ன ஆகுது? பிரகாசமாயிடுது. ஜன்னல் ஓப்பன் பண்ணுறோம், இருட்டாக இருக்குது. பல் தேய்ச்சி திரும்பி வந்து மூஞ்சி எலுமிட்டு திறந்தோன்னே பளிச்சுன்னு இருக்கு. எல்லா உலகமும் தெரிகிறது. இப்போ வானமும் வெளிச்சமாக இருக்குது, பூமியும் வெளிச்சமாக இருக்குது. திவம் ஊர்வியம் தே ஸ்ரீசரணிபிகி தனுஷாயாபி சர்வாம், எல்லாமே எப்படி இருக்கான்? அருணிம நிமக்னானாம். இதை வந்து அருணிம நிக்ஞான அருணிம நிக்ஞானான்னு சொல்லுவேன். அருணிம் அமனிக்ஞானா அப்படி பிரிக்கலாம். நிறைய அர்த்தங்கள் இருக்குது இல்லை. நம்ம சிம்பிளா பார்ப்போம். அருணிம் நிமக்ஞானா, அருணிம்னா சூரியனுடைய ஒளி, நிமக்ஞானம்னா அப்படியே மூழ்கி இருக்கு. அதாவது இந்த எல்லா உலகங்களும் இந்த சூரிய ஒளியால, அந்த வர்ணத்தால பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. எங்க பார்த்தாலும் வெளிச்சமா இருக்கு. எல்லாமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன? உலகங்கள் விளங்குகின்றன. எனக்கு நான் என்னுடைய வாழ்க்கை தருகிறது, என் அனுபவங்கள் இருக்கின்றன, ஜெகத் சிருஷ்டி ஆயிடுத்து, எனக்கு தெரியறது எல்லாமே. எதனால வருது இது? அருணிம நிமக்ஞானா, அருணிமணி மக்ஞானான்னு சொல்லுவா சில பேர். அருணிம நிமக்ஞானம் அந்த அந்த அருணன் ஆகிய மணியுடைய ஒளியில் ஆழப்பட்டது. அப்போ எப்படி தியானம் பண்றாம? இந்த உலகமெல்லாம் உன்னுடைய ஒளியால மூடப்பட்டிருக்கு தியானம் பண்றான். இது ரொம்ப முக்கியமான மந்திரம். காத்தால் எல்லா மந்திரம் முக்கியம்தான். இது காத்தால் எழுந்த உடனே பிராத காலம்னா பிரம்ம முகூர்த்தம் வந்தோடனே என்ன பண்ணுறோம்? நம்ம கையை பார்த்துப்போம், முகத்தை பார்த்துப்போம். கதாக வஸ்தேலேவி கையை பார்த்து சொல்லுவோம். எதுக்குன்னா கையில் இந்த கரலட்சுமி இருக்கா, அருண சரஸ்வதி ஒரு கையிலையும் அருணலட்சுமி ஒரு கையிலையும் இருக்கா. ஞானமும் செயலும் இருக்கு. நீ இனிமே உன்னுடைய இச்சையை பார்த்துக்கோ. ஞான சக்தி இருக்கு, கிரியாசக்தி இருக்கு. இந்த நாள் நல்லபடியாக பண்ணு. முகத்தை பார்த்துக்கிறதுக்கு அது ஆத்ம ஞானத்துக்கு. டேய், நீ என்னடா இருக்க? எங்கே போயிட்டு இருக்க? நீ நீ ராஜா இல்லை, நீ பாலாஜி இல்லை, நீ வந்து ஆத்மா. அது தெரிஞ்சுக்கோ. ஸோ இது மாதிரி அப்போ காத்தால பார்க்கும்போது இந்த ஒரு ஆத்ம பிரகாஷ அனுபூதி நமக்கு கிடைச்சதுன்னா அந்த நாள் வில் பி ஃபைன். நம்ம எந்த உடனே ஃபோன் எடுத்துன்னு வாட்ஸ்அப் பார்த்துன்னு போயிருந்தோம்னா லைஃப் வில் கோ சம்வேர் எல்ஸ். அதனால தியானம் பண்ணும்போது அப்படி தியானம் பண்றார். அப்படி தியானம் பண்ணும்போது அது எப்படி இருக்கா? 17 என்ன பார்த்தோம்? சசிமணி சிலாபங்க ருஷிபிகின்னு பார்த்தோம். அங்க வந்து சந்திரனும் சூரியனும் கலந்த ஒரு ஒரு அருமையான ஒளி வர்ற மாதிரி பார்த்தோம். இங்க தருணதரணி, இங்க வந்து சூரியன் மேல வந்தாச்சு. தருணம்னா இளமை, பாலம் இல்லை. அங்க வந்து பால ஆத்தப்பன் பார்த்தோம், குழந்தை பார்த்தோம், குழந்தை சூரியனை பார்த்தோம். இப்போ இளம் சூரியன், இளமை மிகுந்த கூடிய கதிர்கள், தரணி. இப்போ அம்பாவுடைய கதிர் எப்படி இருக்குன்னா இளமை பொங்குறது. அப்படின்னா என்ன? நரிஷ்ட், வெரி அஃப்ளூவன்ட் பவர் அப்படி எல்லாத்தையும் பரவுறது. ஏன்னா தாவரங்கள் முளைக்கிறது, மரங்கள்லாம் நிமிர்றது, பூக்கள்லாம் மலர்றது, மழைகள் வருது, எல்லாம் வருது, சுபிக்ஷம் வருது. அதனால அந்த அக்கதிரொலியால் அண்டமெல்லாம் செம்மைப்படுத்தப்பட்டு விளங்குறது. அதே மாதிரி பிண்டத்துக்குள்ளே நமக்குள்ள என்ன ஆகுது? எந்தெந்த அப்புறம் மூஞ்சலிருந்து சாவியை பார்த்து இருந்தோடனே அறிவு வருது, உணர்ச்சி வருது, ஆஃபீஸ் போன வேலை வருது, ஒரு ஸ்லோகம் சொல்லக்கூடிய அப்படின்னா எல்லாமே நமக்குள்ள தூங்கி இருந்தது எல்லா சக்திகளும் பிரகாசப்படுத்தப்படுகிறது. ஸோ காஸ்மலாஜிக்கலி பார்க்கும்போது உலகங்கள் விழிப்படைகின்றன, நலம் பெறுகின்றன. உள்ளுக்குள்ள பார்க்கும்போது நமது உள்ளம் மலர்கிறது, அறிவு மனம் பெறுகிறது, நமது வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது. இதுதான் இப்படிதான் தியானம் பண்ணணும்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, எல்லாம் மனசுல
ஈஷாவசியம் இதகும் சர்வம். உலகமே தெய்வம்னு பார்க்கணும். சுவாமி விக்கிரகம் தான் கிடையாது. ஒரு கதன் ஜன்னல் திறக்கிறோம், ஒரு பூ மலர்றது, ஒரு ஒரு குருவி உட்கார்ந்துருக்குன்னா, அங்க யூ சி டிவினிட்டி. அப்படி ஒரு அதாவது நம்ம whenever we get up நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய அ இயலாமையே நம்ம ரேடியேட் பண்றோம். நம்மளால என்ன முடியாதோ அதெல்லாம் வெளில தள்ளி, அப்படியே ஒரு பாம்பு விஷத்த கக்குற மாரி, எனக்கு உடம்பு சரியில்ல, எனக்கு அது கஷ்டம், இது கஷ்டம், இன்னைக்கு அது பண்ணணும். ஸோ தூய்மையா இருந்த உலகத்துல நம்ம வந்து நம்முடைய அழுக்கெல்லாம் வெளில தட்டிர்றோம். அதுக்கு இல்ல உலகம். நம்முடைய அழுக்கெல்லாம் உள்ள அப்படியே பஸ்பம் பண்ணிட்டு, உலகத்த பார்த்து, ஓ! அனதர் நாள் விழிஞ்சு எப்படி ஒரு முழிப்பு வர முடியும் நம்மளுக்கு? யார் நம்மள தூங்க பண்றா? யார் நம்மள முழிப்பு தரா? எப்படி முழிப்பு வருது? நினைச்சு பாருங்கோ. பெரிய பாக்கியம் இல்லையா அது? இன்னைக்கு முழிச்சுண்டு நாளைக்கு எந்திரிப்போம். எங்க உலகத்துல, எந்த யுகத்துல, என்ன டைம் ஸ்பேஸ் நம்ம எந்திரிப்போம்னு தெரியாது. எப்படியோ அதே படுக்கையில இருந்திருக்கிறோம். அதே குடும்பம் இருக்கு. நமக்கு பிரத்யபிக்ஞான்னு ஒரு தொடர்புக்கூடிய ஒரு ஞான ஞான சம்பந்தம் இருக்கு. அதனால என்னோட ஒய்ஃப், குழந்தைன்னு தெரியறது. வாழ்க்கை தொடங்குறது. இது கேரண்டியே இல்லையே! ஸோ அதனால ஒரு ஒரு நாளும் ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கணும். அப்போ பிரபோதம் காலைல எந்திரிந்த உடனே பார்த்த உடனே, ஆஹா! அம்பாள் தான் இங்க இருக்கா. அப்படி அது மாரி தியானிக்கணும் அப்படின்றது தான் என்னோட தாத்பரியம். இல்லையா? ஸோ அப்படி பண்ணா என்ன கிடைக்கிறதுனா, அப்படி தியானம் செய்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? அஸ்யக அவனுக்கு அவன் கேட்காமயே எல்லா சக்தியும் வந்துருமாம். எல்லா இன்ப சுகமும் வந்துருமாம். எல்லா இன்பத்தை தரக்கூடிய இதில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொற்பொருளா பார்ப்போம். சொற்பொருளா பார்த்தா சில புஸ்தகங்கள்ல போட்டிருப்பான். இது வந்து ஸ்ரீ வசீகர சக்தி. ஏன்னா இத சொன்னோம்னா 40 நாள் சொன்னா, நீங்க நெனச்ச பொண்ணு உங்க பின்னாடி வந்துருவா. இப்படியெல்லாம் எழுதியிருக்கா நெறைய பேரு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கு. ஏன்னா, இதோட இதெல்லாம் வந்து பெரிய பெரிய சாஸ்திர விஷயம். இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா கையாளக்கூடிய விஷயம். சொற்பொருள் அப்படிதான் இருக்கு. பாருங்க சொற்பொருள் என்ன இருக்குன்னா, நீ இப்படி பார்த்தேன்னா, இப்படி தியானம் பண்ணினா, "த்ரயஸ்த் வனஹரீன ஷாலீன நயனாக சக ஊர்வஷ்யாக தீர்வாண கணிகாக கதி கதி வஷ்யாக நபுவந்தி." கதி கதின்னா கதின்னா எத்தனை? கதி கதின்னா எத்தனை எத்தனை? எத்தனை எத்தனை வஷ்யாக ந புவந்தி. எவ்வளவோ பேர் ஏன் வசியமாக மாட்டா உனக்கு? வசியாக ந பவந்தி. ஏன் வசியாக மாட்டா உனக்கு? யார் வசியமாகட்டும் சொல்ற நீங்க? கீர்வாண கணிகா, கீர்வாண கணிகா. இதுக்கும் வந்து நெறைய அர்த்தங்கள் இருக்கு. பொதுவா என்ன சொல்லலாம், கீர்வாணன்னா தேவலோகத்து மங்கைகள். எப்படி யார் மாதிரி? சக ஊர்வசியா, ஊர்வசி மாதிரியானவ. அவ எப்படி இருக்காளாம்? திரஸ்யத் வனஹரீன ஷாலீன நயனாக. அதாவது திரஸ்யத்னா மருண்ட, அச்சம் கொண்ட மாட்டின்றது அந்த காட்டு மான். வனஹரிணம். வேகம் வலைய வச்சிருக்கான். ஒரு ஒரு மூலையில போய் மாட்டின்றது. அப்போ கண் எப்படி அலையும்? மாட்டின்ட்டேனே அலையுமே. ஷாலீன நயனா. அது மாரி கண்ணு மருளக்கூடிய அச்சம் மிகுந்த கண்களைக் கொண்ட, அழகான கண்களைக் கொண்ட ஊர்வசி, அப்சரஸ் அதுமான பெண்கள்லாம் கதி கதி எத்தனை எத்தனை பேர் பஷ்யகா உன் பின்னாடி வரமாட்டாளா என்ன? இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படின்னா காமபுருஷார்த்தம் தருது. ஸ்ரீவத்ச சக்தி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இதை சொல்லுங்கோ. நல்லவாளும் சொல்லுவா. இதை நீ சொல்லுங்கோ. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், பையனுக்கு கல்யாணம் நடக்கும் சொல்லுங்கோ. அதை நீ நம்பிக்கையா சொல்லுவ. அது நடக்கிறது. அது ஓகே. அது ஒரு வேற விஷயங்கள். அது என்ன அர்த்தம் இதுல அப்படின்னா, வசீகரணம். இப்போ வந்து நீங்க வந்து ஒருத்தரை வசியம் பண்றதுல என்ன அர்த்தம்? ஓ! என்னோட 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 ஹவுஸ்மேட் எப்போ வந்துருவா. எவ்ரி ஃப்ரைடே வந்துருவா. என்னோட வசியத்துல இருக்கா அவ. இப்படி சொல்றோம் நம்ம இல்லையா? அவ வரா எவ்ரி வாரம் வரா வேலை முடியறது. அவ ஒரு வாரம் வராம இருக்கட்டுமே. எப்படி தவிப்போம் நம்ம. ஏன்? நீங்க தானே அவள கட்டுப்படுத்துறீள். இல்ல. அவ தான் இப்ப உங்கள கட்டுப்படுத்திட்டு இருக்கா.
நாயை கூட்டின்னு போவோம் கார்டன் வாக்கிங்க்கு. சம்டைம் யூ சி இந்த பார்க். நீங்கள் நாயை நடத்தின்னு போகிறல, நாய் உங்களை நடத்தின்னு போகிறது தெரியாது. அது உங்களை இழுத்துன்னு போகும். ஏன்னா இந்த நம்மளுடைய நம்மளுடைய வசியம்ங்கிறது வந்து ஒன்றை ஈர்க்க வேண்டும் என நினைத்து நாம் அதிலே ஆழ்ந்து விடுவோம். நம்மளுடைய நம்மளுடைய சக்தி போயிடும் அதில். அது வசிய சக்தி இல்லை. அதாவது உங்களுடைய புலன்கள்லாம் உங்களை எடுத்துன்னு போயிடுது. உண்மையான வசீகரணம்னா எதெல்லாம் உங்களை இழுக்குமோ அதெல்லாம் உங்களுடைய கட்டுப்பாடில் வைக்கணும். அதுக்கு தான் திரயஸ்த் வனகரீன ஷாலீன. ஏன் இந்த பெண்களுடைய கண்கள் மருண்ட மான் மாதிரி எங்கே மாட்டின்ட்டோமே நீ ஏன் கட்டுப்படுறது? இந்த மான் மாட்டித்தான் என்ன பண்ணும்? வேடன் பிடிச்சிப்பான். பிடிச்சாச்சுன்னா எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் எடுத்துன்னு போக முடியாது. வெட்டி சாப்பிட்ருவான், எல்லாம் கட்டி போட்டுருவான் எங்கேயாவது. அப்போ அந்த மானுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். அப்போ அப்சரஸ், ஊர்வஷி. ஊர்வஷின்னா ஊர்வினா பூமி, ஊர்வஷி. வஷின்னா வசீகரம், உலகத்துல மயக்கிறவ ஊர்வஷி. அப்சரஸ். ஆபகனா தண்ணு, சரஸ்னா ஃப்ளோ. சரஸ்னா அப்சரஸ்னா தண்ணி மாதிரி போயிட்டே இருக்கக்கூடியது. அப்படியே ஆசை. அப்படின்னா இதெல்லாம் என்னன்னா ஆசைகள். நம்மை வசீகரிப்பது ஆசைகள். அப்போ ஆசைகள் எல்லாம் என்ன ஆகும்னா கீர்வானம் கிடையாது. சரி, கீர்வானம்ங்கிறது சம்ஸ்கிருதத்துக்கு பேரு கீர்வானம் பேரு. கீர்வானம்னா நன்றாக செய்யப்பட்டது. இங்க வந்து கீர்வான கணிகான வந்து ரொம்ப நன்றாக அமைக்கப்பட்ட பெண்கள்னு அர்த்தம். அதாவது நல்லபடியான இங்க வந்து துர்வாசனை மட்டும் இல்லை, நல்ல ஆசைகள் கூட. எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா எல்லா ஆசைகளும் மருண்டு அச்சப்பட்டு உனக்கு வசப்படும். ஆசைகள் வசப்படும் அர்த்தம். வசப்படும்னா உன்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். என்னோட கண்ட்ரோலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது என்ன இழுத்துன்னு போக முடியாது. நான் இப்போ இந்த கிளாஸை கேட்டுன்னு இருக்கேன். இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது, மனசு அங்கே போயிடுது. அடுத்து போய் கால்ஃப் ஆடணும், இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணணும். ஸோ அந்த இழுப்பு வந்து ஒரு வைராக்கி நிரோதம் இல்லையா? இந்த சக்தி இருந்ததுன்னா மூடி வச்சுக்கோ. நோ, இது நான் லிசன். அது மாதிரி செய்கின்ற காரியத்திலே பொருத்த மனமும் நிறுத்திய அறிவும் இருக்கணும். அப்படியே ஸ்டெட்ஃபாஸ்ட் டிவோஷன் அப்படி இருக்கணும்னா வசி சக்தி வேணும். அப்போ எல்லா ஆசைகளும் அப்சராஸ் இந்திரியம் சொல்லுமே நம்ம. வேதம் வந்து இந்திரா 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 தான் ஒர்ஷிப் பண்றது. ராமகிருஷ்ணன்லாம் வேதத்தில் கிடையாது. இந்திரன், அக்னி, வாயு, பிரம்மம். இந்திரன் இந்திரன் ரொம்ப எவ்வளவு உன்னதம் பாருங்கோ. அந்த சக்தி வெளிப்பாடு நான் வெளிப்பாடுனா என்னுடைய இந்திரியங்கள் வேலை செய்யணும். அப்போ என்னுடைய அனிமேட்டட் லைஃப், என்னுடைய உணர்ச்சியான வாழ்க்கைக்கு ஆதாரம் வந்து இந்திரிய சக்தி. அதான் இந்திர சக்தி. அதான் மகா தேவேந்திரன். அந்த இந்திரிய சக்தி உடம்பு ஃபுல்லா இருக்கு. அந்த இந்திரிய சக்தி நான் கட்டுப்பாடு வச்சுட்டேன்னா நான் ஆத்ம சுத்தி அடைய முடியும். நம்ம பார்ப்போமே, சினிமாலாம் காட்டுவாளே, வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் தபஸ் பண்றாருன்னா இந்திரன் என்ன பண்ணுவார்னா, ஓ அவர் தபஸ் பண்றார், என்னோட பதவியை எடுத்துட்டுருவார். உடனே கூப்பிடுவாங்க, ரம்பை, ஊர்வசி, திலோத்தமா எல்லாம் போங்க, போய் டான்ஸ் ஆடுங்கோ, அவனை கரெக்ட் பண்ணுங்க மைண்டை. இது நல்ல காரியமா? அது எப்படி அவனுக்கு தேவேந்திரன் பதவி கொடுக்க முடியும்? அதெல்லாம் அர்த்தம். அதாவது இந்த திலோத்தமா, ஊர்வசி எல்லாமே உங்க மனக்குள்ள கூடிய ஆசைகள், சலனங்கள், அப்சரசவா, ஊர்வசிகளவா. அப்போ என்ன பண்ணுவான்னா, நீங்க தபஸ் பண்ணும்போது அவ வந்து வெளியில வந்துடுவா. வந்து தபஸ் பண்ணா, இது பண்ணலாம், அதை பண்ணலாம். ஏன் பண்றா அவ? அதுவும் அம்பாளுடைய மாய சக்தியோட தூபம், உன்னுடைய சிறத்தன்மையை பார்க்கறதுக்காக. அப்ப என்ன பண்ணணும்? அவளை நம்மளை கட்டுப்பாடுல வைக்கணும். அவளும்
நமக்கு மயங்கி சொன்ன வேலை செஞ்சுட்டு சமத்தா இருக்கணும். அப்போ இங்க வசிய சக்தி என்பது உண்மையான ஆளுமை நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்லப்பட்ட முக்கியமானது. அப்போ ஆசையே இருக்கப்படாதா? என்ன ஆசை இருக்கு? ஏன்னா இவளை கட்டுப்படுத்தணுங்கிறதே ஒரு ஆசை தானே. ஸோ அதனால தான் வந்து இந்த கீர்வாண கணிகா, கீர்வாணம் நன்றாக செய்யப்பட்ட பெண்கள். சொற்பொருள் பார்க்காதீங்க. கருப்பொருள் என்ன? நன்றாக செய்யப்பட்ட ஆசைகள். நன்றாக செய்யப்பட்ட ஆசைகள்னா என்ன? நல்ல ஆசைகள். நல்ல ஆசைகளையும் நம்ம கட்டுப்படுத்தணும். இது சொல்ல வரேன், தினமும் பூஜை பண்ணிட்டே இருப்பார் இவர். பஞ்சாயத்து பண்ணுறேன் நான் தினம் பண்ணிட்டு இருப்பார். அதை பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் பண்ணுவார். அந்த பூஜா பலன் பரமேஸ்வரனே ஆத்துக்கு வந்துட்டார். வாசலில் ஒரு சன்னியாசியா வந்து பிக்ஷை கேட்டு நின்றுருக்கார். ஆனால் அவர் பசிக்கிறன்னு நின்றுருக்கார். இவர் பூஜை பண்ணுறார். இவருக்கு இந்த பூஜையில் ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தி. விடமாட்டார் பூஜையை. அவன் நிக்கட்டும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கார். பூஜையெல்லாம் முடிச்சு பார்த்தா அவர் போயிட்டார். இது நிஜமாவே நடந்திருக்கு ஒரு மகாத்மாவோட வாழ்க்கையில். அப்போ இவருக்கு என்ன ஆச்சுன்னா, தான் பண்ற பூஜையோட பலனாகிய சுவாமியே வாசல்ல குருவா வந்திருக்கார். ஆனா இவரால் அந்த பூஜையை விட முடியல. இது ஒரு தர்ம சங்கடம் இல்லையா? பூஜை நான் எப்பவும் பண்ணுவேங்கிறது ஒரு உண்மை. அந்த அந்த ஆளுமை எப்போ வேணும்? உங்களுடைய வசிய சக்தி வந்து உங்களை அந்த பூஜையை விட்டு வேற எங்கேயாவது கீழ்த்தரமா இழுத்துன்னு போனா வேணும். ஒரு பால்காரன் வேணா, ஒரு ஒரு கெஸ்ட் வந்திருக்கா, ஒரு ஒரு கொரியர் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரப்ஷன். ஆனா ஒரு மகாத்மா வந்திருக்காருங்கும்போது அது கீர்வாண கன்னிகா. அப்போ நன்றாக அமைக்கப்பட்ட ஒண்ணு. அப்போ இதை விடணும். விடமாட்டோம் நம்ம. சில பேர் சொல்லுவாங்க, நான் 100 வருஷமா 50 வருஷமா நான் சஹஸ்ரநாமம் சொல்லாமல் சாப்பிட மாட்டேன். இல்லை அபிஷேகம் பண்ணாமல் சாப்பிட மாட்டேன். இப்போ உங்கள் அபிஷேகம் பண்ண முடியாது சுவாமி, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீள், என்ன பண்ணுவேன் இல்லைங்க? ஒரே சரணம். அப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மனசில் வந்து ஒரு சாந்தமே இல்லாமல் போயிடும். அப்போது அதாவது ஒரு ஏணியில் ஏறும்போது யூ வாண்ட் டு கோ டு த 5th ஸ்டெப்னா 4வது ஸ்டெப்ல இருந்து கையை விடணும் இல்லையா? கையை விட்டு தான் மேலே போக முடியும். யூ வாண்ட் டு கிளைம்ப் அப் த லேடர், யூ ஹேவ் டு கிவ் அப் வாட் யூ ஹோல்ட். இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் ரொம்ப முக்கியம். அதனால் எதுவுமே சாஸ்வதம் முடிச்சுக்க முடியாது. எனக்கு இதான் அப்படி வச்சுக்க முடியாது. ஏன்னா அதுவே ஒரு அபிமானம். நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற பிடிவாதம் ஒரு அபிமானம். எங்கள் தாத்தா அப்படி தான் பண்ணேன், பாட்டி அப்படி தான் பண்ணாங்கிறது பிடிவாதம். தாத்தா பாட்டி வயசான பண்ணதுக்காக பண்ணதெல்லாமே சரின்னு அர்த்தம் கிடையாது. மரியாதை கொடுக்கணும். ஆனால் வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுன்னு பண்ணணும். இதுக்கு தான் கிரியாசக்திங்கிறது முக்கியம். அப்போது எந்த ஆசை நமக்கு எப்பவுமே இருக்கும்னா, ஆத்மகாமஸ்ய ஆத்மகாமாத்வாத். நம்மளுடைய உண்மையான ஆசை என்ன தெரியுமா? இது வந்து பிரகதாரண்ய உபநிஷத்தில் வருது. பகவான் பாஷ்யத்தில் எழுதியிருக்க, நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்மா ஆத்மஸ்ய ஆத்மகாமஸ்ய. உங்களுக்கு உங்களை தான் பிடிக்கும், எனக்கு என்ன தான் பிடிக்கும், தப்பே கிடையாது. அதை திருப்பி சொல்லி பாருங்க. இல்லை எனக்கு என்னோட குழந்தைய பிடிக்கும். குழந்தை தினம் மடியில் உட்காரட்டும், கொஞ்ச நேரம் அவங்களுக்கு போய் கொஞ்சம் விளையாடிட்டு வைப்பேன், அனுப்பிச்சுட்டு இல்லைங்க. ஹஸ்பண்டை தான் பிடிக்கும், அவங்க ஊருக்கே போகாமல் ஆற்றுல இருக்க வச்சுக்கோ. எப்போ நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் ட்ரிப் கேட்டுருவோம். Because you cannot have anybody other than yourself, because that is the real nature. அந்த உங்களை தான் பிடிக்கணும். உங்களுக்கு உங்களை பிடிச்சாதான் உங்களுக்கு மற்றவங்க மேலே ஒரு அன்போ காதலோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்குள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை, ஒரு நேசம் இல்லை, அன்பு இல்லைன்னா உங்களால் அன்பை செலுத்த முடியாது. ஆனால் அந்த ஆசை மட்டும் நிராசை ஆகவே ஆகாது. அது எப்போவுமே ஸ்திரமாக இருக்கும். அப்போது இந்த ஈஷித்துவங்கிற வரத்துக்கு என்ன பாருன்னா, இந்த வசீகர சக்தியானது எனக்கு கட்டுப்படணும். அதுதான் இந்தோட பாட்டோட முக்கியம். ஸோ இது வந்து அருணலட்சுமின்னு வச்சுக்கோங்க, மகாலட்சுமியோடது. இந்த பாட்டும் அடுத்த பாட்டும் இதுக்கான வருது. தனுச்சாயா பிஸ்தே தருணதரணி ஸ்ரீசரணிபிஹி திவம் சர்வாம் ஊர்விம்
अरुणमणिमग्नां स्मरति यः भवन्यश्चित्रस्यत् मनहरिणशालीननयनः चहोर्वश्यावश्य कति कति न कीर्वाणगणिगाः ॐ असतो मा सद्गमय ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ तत्सत् हरिः ओम तत्सत् अर्पणमस्तु Thank you. Thank you, Raja. Thank you. Thank you. Bye now. Bye bye. Bye. Thanks, Rajan.